கை கட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் பூ வந்து இப்படி கீழே பார்த்த மாதிரி இருக்குது. அதனால் நம்ம வந்து இதை மாற்றி போட்டு தான் கட் பண்ணணும். அதனால் கையினோட ஷேப் எடுக்காமல் கையினோட அளவு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை மடித்து போட்டு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்து கட் பண்ணி எடுக்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாகவே வச்சுக்கலாம் நம்ம, ஏன்னா கை திருப்பி தான் கட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால. இப்போ இது இந்த இந்த அளவுலேருந்து ஒரு 1/2 இன்ச் அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். 1/2 இன்ச் அல்லது 1 இன்ச்சு கூட நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் தேவையான அளவு. இப்போ இது எடுத்து இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறேன் நான். கோடு போட்டு இதை நான் கட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த கையை வந்து அப்படியே திருப்பிட்டேன். இந்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்த மாதிரி வரும். இப்போ நம்ம வந்து கைக்கு தேவையான அளவு நம்ம அளவு எடுத்துக்கலாம். இதில் துணி பத்தலை அப்படிங்கிறதுனால நான் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும், ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நான் எக்ஸ்ட்ரா விட்டுறேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கீழே துணி கொடுத்து அட்டாச் பண்ணுவோம், அதுக்காக தான். இப்படி வச்சு ஒரு கோடு ஒன்று போட்டுக்கலாம். இப்போ கையினோட அளவு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் சைடு கீழே வச்சுட்டு இப்படி வைக்கணும். இப்போ வைக்கும்போது நம்ம எடுத்த அளவு வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். அதனால் தையலுக்காக கரெக்டான அளவுக்கு ஒரு மார்க்கும் 1/4 இன்ச்சும் மேலேயே வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஆம்கோல் சைடு வந்து இப்படி மேலே தூக்கி விட்டுட்டு இந்த சைடு கரெக்டான அளவுக்கு ஒரு மார்க்கும் 1/4 இன்ச் மேலேயே மார்க் பண்ணிக்கலாம். இந்த கை இதோட முடிஞ்சது, இதுதான் அளவு அப்படின்றதுக்கு வேண்டி நம்ம ஒரு மார்க் இங்கேயும் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போது இங்கே மேலேருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு மட்டும் 1.5 அல்லது 2 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இப்படியே கொண்டு வந்து அப்படி ஜாயின் பண்ணிடலாம். கரெக்டாக, அதாவது தையலுக்காக எச்சா எடுத்துருக்கிற அளவில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கை நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதை நம்ம அப்படியே வெட்டிக்க வேண்டியதுதான். இங்கே சென்டரில் ஒரு ஜக்கா பண்ணிக்கலாம். இப்போ இது உள் வெட்டு அப்படிங்கிறது வெட்டணும் அப்படின்றதுனால இப்படி எடுத்து வச்சுட்டு இந்த பக்கத்தில் ஒரு உள் வெட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு, 1/4 இன்ச், 1/2 இன்ச், 3/4 இன்ச் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட உடம்பை பொறுத்து இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வெட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கை வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.